சினிமா நடிகர்களை பொறுத்தளவு சமீப காலமா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வசதி ஆயிட்டாலோ, இல்ல கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாலோ, ஏதாவது விலங்குகளை தத்தெடுத்து வளர்க்கிறத ஃபேஷனா வச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தம்பி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சிங்கத்தையோ, இல்ல சிறுத்தையோ தத்தெடுத்து ஒரு 6 மாசம் வளர்த்தாரு. இப்போ போன வாரம் வண்டலூர் ஜூல இருந்து ஒரு யானைய தத்தெடுத்து ஒரு 6 மாசம் வளர்க்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காரு. தத்து எடுத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். நான் என்ன கேட்க வரேன்னா, விலங்குகள பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு. அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு வேளைக்கு உணவு குடுக்கறது, உடம்பு சரியில்லனா மருந்து குடுக்கறது, செக்யூரிட்டி போட்டு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் வந்து விலங்குகள அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எதிரிலே, நம்ம வீட்டுக்கு எதிரிலே பல ஏழை பாழைகள் உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, குடியிருக்க வீடு இல்லாம, இயற்கை உபாதைகளை கழிக்க அந்த பாத்ரூம் வசதி இல்லாம, படிக்கிற குழந்தைகள் வீட்டில் லைட் வெளிச்சம் இல்லாமல் ரோட் லைட்டில் உட்காந்து படிக்கிறதையும், பக்கத்து வீடுகளில் போய் படிக்கிறதையும் நம்ம எத்தனையோ செய்தித்தாளில் பார்க்குறோம், நேர்லையும் பார்க்குறோம். நீங்கள் விலங்குகளை தத்தெடுக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தை தத்தெடுத்து 100-150 ஏழைகளுக்கு குடிசை மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்தாலும், இல்லை மின்சார இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு அதை வாங்கி கொடுத்தாலும், இல்லை கழிப்பிட வசதிகள் இல்லாத வீடுகளுக்கு அதை கட்டி கொடுத்தாலும் பெரிய புண்ணியமாக போகும். நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய காணிக்கையை விட பசியோடு வரக்கூடிய ஏழைக்கு ஒருவேளை நீ உணவு வாங்கி கொடுத்தால் இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைன்னு ஐதீகம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த மாதிரி வேண்டாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கணும் சொல்லுங்கள். நான் தெரிஞ்ச ஒருத்தட்ட கேட்டேன், இந்த மாதிரி சிவகார்த்திகை யானையை தத்தெடுத்து வளர்க்கார, இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டால் அவர் சொன்னார், அவர் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கும், எவனா ஜோசியக்காரன் ஊதி விட்டுருப்பான், தம்பி நீ வந்து சிறுத்தை 6 மாதம், சிங்கத்தை 6 மாதம், யானை 6 மாதம், புலி 6 மாதம், எலி 6 மாதம் தத்தெடுத்து வளர்த்தனா அவன் தோஷம் கழிஞ்சிரும் ஏன்னா ஊதி விட்டுருப்பான், இதை கேட்டு அவர் செய்வார் அப்படின்னு அவர் சொன்னாப்புல. இருக்கலாம், ஜாதகத்தை தோஷம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறத விட பசின்னு ஒருத்தன் வந்து வயிற்று தடவிட்டு நிற்கும் போது அவனுக்கு ஒருவேளை நீ உணவு வாங்கி கொடுத்தன்னா இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி வேண்டாத வேலையை பார்க்குறத விட்டுட்டு நம்ம கண்ணுக்கு எதிரில் நம்ம நடித்த படங்களை கஷ்டப்பட்டால் கூட 100 ரூபா கொடுத்து பார்க்குற அந்த ஏழைகள் தான் பார்க்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தை தத்தெடுத்து ஒரு 50 வீடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வீடு அண்ணாந்து பார்த்தா மேலே வானம் தெரியும், மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா வீட்டுக்குள்ளே தான் அடிக்கும், அந்த மாதிரி வீடெல்லாம் பல வீடு இருக்குது. என்ன அவங்களுக்கு அந்த குடிசையை போட்டு கொடுத்தா கூட அவங்க கோபுரமாக நினச்சி சந்தோஷமாக வாழ்வாங்க, வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டாங்க, நன்றியோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். தயவு செய்து இந்த விலங்கை வளர்க்குறேன், நாயை வளர்க்குறேன், பூனையை வளர்க்குறேன், புலியை வளர்க்குறேன், எலியை வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்து பேரை கெடுத்துக்காதீங்க, சரிங்களா? இன்றைக்கி பல பேர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க, பெருமைக்கு வாங்கிக்கிறாங்க. என்னமோ நம்மளால் முடிஞ்ச சொல்லிட்டேன். சொன்னதை பார்த்துட்டு இவன் சிவகார்த்திகனுக்கு பிடிக்காதவனா இருப்பான், வேண்டாதவனா இருப்பான் அப்படிலாம் சொல்லாதீங்க. பராசக்தி படத்தையே நான் 3 வாட்டி பார்த்தவன். அப்போ நான் சிவகார்த்திகனுக்கு வேண்டாதவனா?